வணக்கம் நண்பர்களே. சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் ஜானகி, வயது 29, ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிங்க. ஜாதி நாடாரணை தான் சார்ந்தவங்க. படிப்பு குறைந்த படிப்பு தாங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூலி தொழில் செய்துட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி கும்பகோணத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் கிடையாதுங்க. வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. மிகவும் ஏழ்மையான குடும்பத்து பெண்ணும் கூட. இவங்களுடைய சொந்த பந்தங்கள் யாரும் அதிகளவு கிடையாதுங்க. இவங்களுடைய பெற்றோரும் இப்போ சமீபத்தில் தாங்க ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க. இப்போ இவங்க தனிமையில் தாங்க வாழ்ந்துட்டு வராங்க. தன்னுடைய சூழ்நிலை காரணமாக உடனடி திருமணம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தர முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நல்ல குணமுள்ளவராக பண்புள்ளவராக இருந்தால் போதுமானது. மறுமணமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. தன்னை அன்புடனும் அக்கருடனும் பார்த்து கொள்கிற புரிந்து கொள்கிற அன்பான மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் லக்ஷனா, வயது 30, ராசின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிங்க. ஜாதி வன்னியர் அணிதை சார்ந்தவங்க. படிப்பு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி திருப்பூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவங்களும் படிச்சுட்டு வராங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா அப்பா மட்டும்தாங்க இருக்காங்க. அவரும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்துட்டு வராரு. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,000க்கு மேலே வந்துக்கிட்டே இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் சொந்த தொழில் அமைத்திருந்தாலும் பரவாயில்ல, கூலி தொழிலாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. அழகு வசதி முக்கியம் இல்லைங்க. படிப்பு ஓரளவு படித்திருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல குணமுள்ள பண்புள்ளவராக இருந்தால், எந்த ஒரு தீய பழக்கம் இல்லாதவராக இருந்தால் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். வாங்க நண்பர்களே, அடுத்த விவரங்களை பற்றி பார்க்கலாம். பெயர் மாலதி, வயது 35, ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிங்க. ஜாதி முதலியார் அணிதை சார்ந்தவங்க. படிப்பு BCA முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி உளுந்தூர்பேட்டையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி ஓரளவு வசதியுள்ள குடும்பத்தை பெண்ணும். இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய நாட்களையே இவங்களுடைய கணவரை இழந்துட்டாங்க. குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா 2 வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. தன்னுடைய குழந்தையின் எதிர்காலத்திற்காகவும் தன்னுடைய பாதுகாப்பிற்காகவும் மறுமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. இவங்களுடைய பெற்றோர் தன்னுடைய மகளுக்கு 10 சவரன் நகை மற்றும் ஒரு கார் வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. சொந்த தொழில் அமைத்து தரும் ஏற்பாடு செய்து தரும். தன்னுடைய மகளுக்கு முதல் அமைந்த வாழ்க்கை தான் சரியானபடி இல்லை, இப்போ அமையக்கூடிய வாழ்க்கையாவது சரியாக அமையட்டும் அப்படிங்கிறதுக்காகவும் தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரும்னு சொல்லியிருக்காங்க. இவர்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 35,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தன்னுடைய சூழ்நிலை காரணமாக உடனடி திருமணம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி தடை இல்லைங்க. வயது வரம்பு தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அருகில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.